ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ட்ரா வந்து 50. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 851 ஸ்ரீசக்தி நம்பர். இதில் நான் ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே 1 6 நம்பர் ஏ போர்டில் எடுத்திருந்தேன். பி போர்டில் 0, சி போர்டில் 7 5. இதில் நம்ம எடுத்த நம்பரில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 1 5, ரெண்டுமே போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எடுக்கிற கெஸ்ஸிங் படி நம்பர் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அந்த நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிடுது. இந்த நம்பர் வந்து நீங்கள் எந்த போர்டில் கரெக்டாக ட்ரை பண்ணணுமோ அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் படி இந்த சார்ட் வச்சு கம்பேர் பண்ணும்போது அந்த நம்பர் வந்து பாஸ் ஆகிடுது. ஆனால் போர்டு தான் வந்து மாறி மாறி கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் நம்ம வந்து 1 6 இந்த 2 நம்பர் எடுத்தேன் ஸ்ரீசக்தி சார்ட் மட்டும் வச்சு. அதே மாதிரி இந்த மந்த் சார்ட் மட்டும் வச்சு 7 5 எடுத்திருந்தேன். இதில் 2 நம்பர் 1 5 நம்பர் வந்து பாஸ் ஆகிருந்தது. அதுவும் பிசி போர்டில் பாஸ் ஆகிருந்தது 5 1. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு முதல் மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து இந்த ஸ்ரீசக்தி சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி தான் இந்த மெத்தட் எடுத்திருந்தேன். இப்போ ஒரு நம்பர் நம்மளுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிட்டு, இப்போ இங்கே வந்து அதுக்கு அடுத்த நம்பரே சி போர்டில் பாஸ் ஆகிருக்கணும். இங்கே 3 4ன்னு இருக்கா. இப்போ இதுக்கு முன் வாரத்தில் இருக்கிற பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு 3வது வாரத்தில் பாஸ் ஆகிடும்னு சொல்லியிருப்பேன். இதான் ஃபஸ்ட்டு மெத்தடே. இங்கே 3 4ன்னு இருக்கும்போதே 5 3 15னா இங்கே 5. இங்கே 7 8ன்னு இருக்கும்போதே 4 8 28னா இங்கே 8. இப்போ இங்கே 0 இருந்ததுன்னா அதுக்கு முன்னால் இந்த மெத்தட் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பேன். அடுத்து இங்கே 4 5ன்னு இருக்கும்போதே 6 4 24னா இங்கே 2. இங்கே 4 5ன்னு இருக்கும்போதே 9 4 36னா இங்கே 6. இப்போ அடுத்து இங்கே 1 2ன்னு இருக்கும்போதே 8 1 8னா இங்கே 3வது வாரத்தில் 8. இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்லையும் இங்கே 7 8ன்னு இருக்கும். ஆனால் இதுக்கு முன் வார ரிசல்ட்டில் 0 பாஸ் ஆகிருக்கிறதுனால இந்த மெத்தட் இங்கே வந்து எடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ போன வார நம்பர் நம்மளுக்கு ஸ்ரீசக்தியில் 4 5 தான். 4க்கு அடுத்து 5 இருக்கும்போது இப்போ இதுக்கு முன் வார நம்பர் பி போர்டு நம்பர் எடுத்திங்கன்னா 4. அப்போ 4 நாள் பெருக்கல் பண்ணுறோம்னா 16. 16னா 1 இல்லைனா 6 வரலாம். இந்த கம்பேரிஷன் வச்சு தான் 1 6 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருந்தேன். 1 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா? நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் தான் வரலான்னு சொல்லியிருப்போம். அதில் வந்து 1 மட்டும் பாஸ் ஆகிருந்தது. அடுத்து 2வது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி 3ன்ற நம்பர் நம்மளுக்கு பி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் இது வரைக்கும் 5 7 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த கம்பேரிஷன் வச்சு தான் இப்போ இங்கே 3 அதுக்கு அடுத்த நாள் 7 3 அதுக்கு அடுத்த நாள் 7 இங்கே 3 அதுக்கு அடுத்த நாள் 7 இங்கேயும் 3 அதுக்கு அடுத்த நாள் 5 மட்டுமாவது இருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பர் 0 3 8 பாகியதரா நம்பர். அப்போது பி போர்டில் 3 இருக்கிறதுனால நேற்றைய ரிசல்ட்டுக்கு 7 5 இந்த 2 நம்பர் தான் நான் வந்து சி போர்டில் சொல்லியிருந்தேன். 5 வந்து நேற்றைய ரிசல்ட்டுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இந்த கம்பேரிஷன் வச்சு தான் நம்ம எடுத்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது 5 1. நம்பர் மட்டும் போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கான வீடியோவில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவுமே இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 851 லாஸ்ட்டில் 1ன்னு பாஸ் ஆகிருக்கும். 1 நம்பர் இருந்தாலே நம்மளுக்கு இந்த ஏப்ரல் மந்த்து பொறுத்த வரைக்கும் அதை சுற்றி ஆட் நம்பர், ஓகேவா, ஒற்றைப்படை எண் தான் பாஸ் ஆகிடும். அப்படி பார்த்தீங்கன்னா 1 7 5 3 இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 518 அதுக்கு அடுத்த நாள் 637 447 அதுக்கு அடுத்த நாள் 901 அதுக்கு அடுத்த நாள் 456 784 அதுக்கு அடுத்த நாள் 155 அதுக்கு அடுத்த நாள் 563. இப்போது நேற்றைய நம்பர் 851 அதுக்கு முன்னாள் நம்பர் 038. இப்போ 1 வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நேற்றைய நம்பர் லாஸ்ட்டில் 1ன்னு முடிஞ்சது தான். இதெல்லாம் 1 நம்பர் பாஸ் ஆகும்போது அங்கே ரிசல்ட் எப்படி இருக்கோ அதை மட்டும் கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ இங்கே 1 5 அதுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் 7 3 இந்த நம்பர் இங்கே பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 7 1 7 1 இருக்கும்போது பெண்டிங் இருக்கிற அடுத்த 2 நம்பர் 5 3 இந்த 5 3லேருந்து 5 மட்டுமாவது இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான் 7 1 5 எல்லா நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு ஒற்றைப்படை எண். அப்போ அதுக்கு அடுத்த பெண்டிங் நம்பர் 3 வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் 3வது போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போது இந்த செட்டு ரிசல்ட்டு, ஓகேவா, இந்த 3 செட்டு ரிசல்ட் எல்லாம் கம்பேரிஷன் வச்சு தான் நேற்றைய நம்பர் 881 அதுக்கு முன்னாள் நம்பர் 038 3 5 1 எல்லா நம்பருமே இருக்குது. ஓகேவா, 1 5 3 இப்படி எடுத்தாலும் இதுக்கு அடுத்து வந்தால் 7ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். இந்த நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 1 7 5 3 இதான் கான்செப்ட். 1 இருந்தால் இப்போ அதுக்கு அடுத்த நாள் வர ரிசல்ட் அதுக்கு முன்னாள் ரிசல்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே இல்லாத ஆட் டிஜிட் நம்பர் ஒற்றைப்படை எண் அங்கே அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிடும். இங்கே 1 5 7 3 7 1 5ன்னு பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 7 1 5ன்னு இருக்கும்போது இதுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் 3 இங்கே பாஸ் ஆகிருக்கும். இப்போ 3 5 1 ஃபுல்லாகவே ஆட் நம்பர் தான். ஓகேவா, 3 5 1 இங்கே 7 வரல. அப்போ 7 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா
இப்போ இதுவுமே இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் வச்சு கம்பேரிஷன் எடுத்த நம்பர் தான். இப்போ நேற்று 6 டிஜிட் நம்பர் வந்து 878 851. அதுக்கு முன்னால் 6 டிஜிட் நம்பர் வந்து 569 038. நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பர் 8, அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 9 98ன்னு இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த ஏப்ரல் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்லாம் இங்கே எழுதி கம்பேர் பண்ணி தான் இங்கே ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். எந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுங்கள், 757 518. அதுக்கு அடுத்த நாள் 543 637. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 778. இங்கே 3வது டிஜிட்டில் 7 பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் ஏ போர்டில் நம்மளுக்கு 6ன்னு இருக்கும். 7க்கு பின்னாடி 6 இருந்தால் இப்போது இங்கே இதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற சி போர்ட் பாருங்கள் 8. 8 வந்து இங்கே அதுக்கு அடுத்து இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகிட்டு இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்ட்லேயே பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, இதான் கம்பேரிஷன். அதனால தான் எல்லா ரிசல்ட்டுக்கும் வந்து லைன் போட்டிருப்பாங்க. இங்கே 7, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு ஏ போர்டு 6. அப்போ இதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்டு 8, 8 இங்கே 3வது நாளில் இருக்கும். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்டு பாருங்கள். இங்கே 889 830. அதுக்கு அடுத்த நாள் 561 807. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 730. இங்கேயும் 3வது டிஜிட்டில் 9ன்னு இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 8 9 8ன்னு இருக்கும்போது இதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் பாருங்கள் 0. 0 வந்து இங்கே நம்மளுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் 730னா லாஸ்ட்டில் 0ன்ற நம்பர் பாஸ் ஆகிட்டு இருக்கும் சி போர்டில். அடுத்து இந்த செட் ரிசல்ட்டு பாருங்கள். 586 155. அதுக்கு அடுத்த நாள் 537 563. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 845. இங்கேயும் 6 நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு 5 இருக்கும்போது 6 5ன்னு இருக்கும்போது இதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்டு நம்பர் 5 5 இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட் ரிசல்ட்டை பாருங்கள். 285 845. அதுக்கு அடுத்த நாள் 555 400. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 654. முதல் டிஜிட் 5, அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு 4 5 4ன்னு இருக்கும்போது இதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 5 தான். இந்த 5 வந்து இங்கே இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்லையும் இப்போ இங்கே எல்லாமே லாஸ்ட்டில் 8 சி போர்டு 0 சி போர்டு 5 சி போர்டு, இந்த இடத்துல மட்டும் 5 இங்கே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 878 851. அதுக்கு முன்னாள் நம்பர் 569 038. இப்போ நேற்றைய ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டு நம்பர் எடுத்திங்கன்னா 8 தான். அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 9. 9க்கு பின்னாடியே 8 இருக்கும்போதே இப்போ இங்கே நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 8. இப்போ 8 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் வந்துடலாம். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகேவா, ஏன்னா இது வரைக்கும் நிறைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டில் சி போர்டில் தான் கிடச்சிருக்கும். 8 லாஸ்ட்டில் சி போர்டு, 0 லாஸ்ட்டில் சி போர்டு, 5 லாஸ்ட்டில் சி போர்டு. இங்கே மட்டும் 0 0 இருக்கிறதுனால 5 பி போர்டில் போயிருக்கலாம். இப்போ இங்கே 8 தான் ஓகேவா லாஸ்ட் நம்பர். இந்த நம்பர் வந்து நான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் சி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இந்த மெத்தட் வந்து நீங்களே சார்ட் வச்சே கம்பேர் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டும் பார்த்தீங்கனாலே இதை மட்டும் வச்சு சொல்கிற நம்பர். இங்கே 7, அதுக்கு அடுத்த நாள் 6. இதுக்கு முன்னாள் ரிசல்ட் 8 8 இங்கே 3வது நாளில் இருக்கும். இங்கே 9 8ன்னு இருக்கும்போதே லாஸ்ட் நம்பர் 0 0 இங்கே 3வது நாளில் இருக்கும். அடுத்து இங்கேயும் இதே மாதிரி தான். இங்கே 6 5 இங்கே லாஸ்ட் நம்பர் 5 5 இங்கே 3வது நாளில் இருக்கும். இங்கே 5 4 லாஸ்ட் நம்பர் 5 5 இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். இப்போயும் 9 8 இங்கே லாஸ்ட் நம்பர் 8. இந்த 8 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் சி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து தனலட்சுமி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இது வரைக்கும் ஒரு 49 ட்ரா நடந்திருக்கும் தனலட்சுமி ரிசல்ட்டில். இன்றைக்கி வந்து 50வது ட்ரா. இப்போது போன வாரம் தனலட்சுமி நம்பர் 400. அதுக்கு முன் வாரம் தனலட்சுமி நம்பர் வந்து 830. ஃபுல்லாகவே 0 0ன்னு பாஸ் ஆகிருக்கா போன வாரம் அதுக்கு முன் வாரத்தில். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 வரலாம். ஏன்னா இது வரைக்கும் 0 0ன்னு அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும் போது அதுக்கு அடுத்த வார தனலட்சுமி ரிசல்ட்டில் 6 தான் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 080, அதுக்கு அடுத்த வாரம் 015, அதுக்கு அடுத்த வாரம் நம்பர் 667. 0 0ன்னு இருக்கும்போது அதுக்கு அடுத்த தடவை 2 தடவை 6 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 900, அதுக்கு அடுத்த வாரம் 976. இங்கேயும் 0 0 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 6 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 510, அதுக்கு அடுத்த வாரம் 210, அதுக்கு அடுத்த வாரம் 865. இங்கேயும் 0 0ன்னு தனலட்சுமி ரிசல்ட்டில் இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட்டில் இங்கேயும் ஒரு போர்டில் 6 மட்டும் பாஸ் ஆகிருக்கும். இப்போ 830 போன வாரம் தனலட்சுமி நம்பர் 400. ஃபுல்லாக 0 0ன்னு நம்பர் இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட் அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 6 வரலாம். இந்த நம்பர் மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இதில் சொல்ல வர 3வது மெத்தட் மட்டும்தான் தனலட்சுமி சார்ட் வச்சு கம்பேர் பண்ண நம்பர். ஃபுல்லாகவே 0 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 6 பாஸ் ஆகிடுது. 0 0ன்னு இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 6, இங்கேயும் 0 0ன்னா 6, இந்த இடத்துலையும் 0 0 6. இப்போ போன வாரம் அதுக்கு முன் வாரம் ஃபுல்லாகவே 0 தான் சி போர்ட் நம்பர். அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 6ன்ற நம்பர் ஏ போர்டில் எடுத்துட்டேன். மீதி சொன்ன நம்பர் 7 8 பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டும் வச்சு நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இந்த கம்பேரிஷன் படி ஏ போர்டில் 6, பி போர்டில் 7, சி போர்டில் 8. பாக்ஸ் வந்து 678. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 67, பிசி 78, ஏசி வந்து 68. இப்போ இன்றைக்கான நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தனலட்சுமி சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி தான் 6. மீதி இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 7 8 எடுத்துட்டேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் எதனா
நீங்கள் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ண இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ரிசல்ட்டுக்கு 2 நம்பர் வந்தது, ஆனால் போர்ட் சேஞ்ச் ஆகிடுது. அதனால் நீங்கள் போர்டு எதனா இதில் நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 6, பி போர்டில் 7, சி போர்டில் 8, பாக்ஸ் 678, ஏபிபிசிஎஸ்சியில் 67, 78, 68. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.